கிருபா அவர்களுக்கும் வான் அவர்களுக்கும் அருமையான சோத்ரா இந்த அருமையான நராக்கள் கூத் அவர்களுக்கும் ஏஞ்சலுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு காலையில் மாலந்தூர் என்று சொல்லப்படுகிற ஊத்துக்கோட்டை பக்கத்தில் ஒரு கிராமம், அங்கே ஒரு ஊழியக்காரர் சபை கட்டி 5 வருடத்தை முடித்து 6வது வருட ஸ்தோத்திர கூட்டம். அதில் அவர் அந்த பகுதியில் 12 வருடமாக ஊழியம் செய்கிறார். ஆனால் இடம் வாங்கி கட்டி 5 வருடத்தை முடித்திருக்கிறார். அதனாலே ஊழியத்தில் 13வது வருடம், சபை கட்டி 5 வருடம் முடியும். அதில் பாஸ்டர் குமார் அவர் பராக்கா தீர்க்கதரிசன ஊழியத்தினுடைய தலைமை போதகர் செய்தி கொடுக்கிறார் என்று சொல்லி என்னை அழைத்தார். எங்களை வாருங்கள். அவருடைய துணைவியார் எங்களுடைய திருவாசன சபையினுடைய சகோதரி, அவருடைய அம்மா, அவருடைய சகோதரி, அவருடைய அண்ணன் தம்பி எல்லாம் எங்களுடைய சபையில் திருவாசனத்தில் பாம்பேயில் பாஸ்டர் குமரதாஸ் அவருடைய விசுவாசிகளாக இருந்தார். அதனால் அவருடைய மனைவி, இதோடு மாத்திரமே என்னுடைய மூத்த மருமகளுடைய பக்கத்து வீடு, அதனாலே அவர்களை பார்க்கலாம் என்று போனேன். ஆனால் அங்கு எனக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு அதிகமாக வாஞ்ச கிடையாது. ஏன்னா நிறையா பிரசங்கம் பண்ணியாச்சு. அதனால் இப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, நிறையா பிரசங்கம் கேட்கணும்னு விரும்பி தான் நான் போனேன். ஆனால் பாஸ்டர் வர லேட் ஆகிடுச்சு. அதனால் அவர் திடீர்னு என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் 1/2 மணி நேரம் செய்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டார். நான் வர்றதும் அவருக்கு தெரியாது. அதனால் கர்த்தருடைய கிருபையால் அங்கேயும் பிரசங்கிக்க கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அதோடு மாத்திரம் இல்லை, கடந்த நாட்களிலே திடீரென்று குஜராத்தில் பாஸ்டர் அவர்கள் ஃபோன் பண்ணி அவருக்கு 88 வயதாகிவிட்டு என்னை ஒரு 9 தரம் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். அதனாலே அவர் ஃபோன் செய்தார். என்ன என்று கேட்டபோது சொன்னார், நீங்கள் கொஞ்சம் வந்து எனக்காக ஒரு 2 நாள் ஜெபம் பண்ணணும். நான் சுகவீனமாக இருக்கிறேன், காலெல்லாம் வீங்கிவிட்டது, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, 2 ஹார்ட் அட்டாக் வந்துவிட்டது, அன்காண்டிஷனில் மருத்துவமனையில் இருந்தேன். டாக்டர்களெல்லாம் பரிசோதித்து விட்டு 25% இருக்கிறது, 75% எல்லாம் இருதயம் போயிடுச்சின்னு சொல்லிவிட்டார்கள். அதையாலே இப்பொழுது நான் இருந்து பிரசங்கம் பண்ணுகிறேன், நடக்க முடியவில்லை, வந்து எனக்காக ஜெபிங்கள் என்று அழைத்தார். அதனாலே அவர்களுக்காக ஜெபிப்பதற்குத்தான் நான் போனேன். அல்லேலூயா. அதோடு மாத்திரம் இல்லை, அப்பொழுது சொன்னார்கள் இன்னொருவருக்காக ஜெபிக்கணும். அவருக்கு இந்த தலையிலே கட்டி வந்து ஆப்ரேஷன் பண்ணி விட்டார்கள். அவருக்கு 2.5 லட்சம் ரூபா சம்பளம் மாதம். அவருடைய மனைவி அரசாங்க ஆஸ்பத்திரியில் நர்ஸு, பிஎஸ்சி நர்ஸு. அவர்கள் 1 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குகிறார்கள். ஆனால் அந்த வியாதி ஆப்ரேஷன் பண்ணதிலிருந்து அவர் மனநல பாதிக்கப்பட்டது போல் அலக்கழிக்க ஆரம்பித்து விட்டார். 23 நாட்கள் அந்த வீட்டில் யாரும் தூங்கலை. அப்படி கூட ஆன்ஸ் பண்ணலை. எவ்வளோ ஊழியக்காரங்க போய் ஜெபம் பண்ணாங்க, சுகம் ஆகலை. அப்போ தான் அந்த பாஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு. போய் ஜெபம் பண்ணி ஒரு 5 நிமிஷத்தில் அந்த பிசாசுகளை கர்த்தருக்கு மகிமை. பெரிய ஆபீசர், 2.5 லட்சம் ரூபா சம்பளம். ஆனாலும் ஆண்டவர் அற்புதம் செய்தார். அதனாலே நானும் சீக்கிரமாக வர வேண்டியதாகிட்டு, வருவதற்கு எனக்கு ட்ரெயின் இல்லை. அதனால் எனக்கு போக்குவரத்துக்கு மாத்திரம் 20,000 ரூபாய் செலவான. ஆனாலும் கர்த்தர் அந்த 4 நாளிலே 9 பிரசங்கத்தை பண்ண கர்த்தருக்கு அதை தான் சொல்லுவாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படிலாம் பிரசங்கம் பண்ணி டயர்டாக இருக்குது, பிரசங்கம் பண்ண விரும்பலை. நான் நல்ல பாடல்களை கேட்க விரும்புகிறேன், நல்ல ஜெபம் பண்ணுகிறத கேட்க விரும்புகிறேன். அல்லேலூயா. நல்ல பிரசங்கங்களை கேட்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கேட்கறதற்கு தீவிரமாக. கேட்கறதுக்கு எப்படி இருக்கணுமா? யாக்கோபுடைய வாசம். அல்லேலூயா. கோபித்துக் கொள்கிறதற்கு
பேசுகிறதற்கு பொறுமையாளி. அல்லேலூயா. ஆகையாலே இன்றைக்கு நான் பிரசவம் பண்ணுவதற்கு வரவில்லை, கேட்பதற்கு வந்தேன். அதனாலே நீங்கள் எல்லாரும் அலுவல்கள் இருக்கிறது, ஆகையாலே கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. ஒரு சிறிதான செய்தியை கேட்டு முடிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்பொழுது அவர்கள் தெய்வீக சுகத்தில் இருந்த அந்த பரிசுத்தவான் 2000 பேர் அவருடைய சபையில் விசுவாசியாக இருக்கிறார்கள். 18 பிராஞ்சி சபை வைத்திருக்கிறார். அவ்வளோ பெரிதான ஒரு தலைவர். அல்லேலூயா. மருந்து மாத்திரை எடுக்காதவராக இருந்தார். கடைசி நாட்களிலே அவர் மருத்துவமனைக்கு போக வேண்டியதாகிவிட்டார். அல்லேலூயா. சாதையா சொல்லிதான் அவர் அந்த ஊழியத்தை ஆரம்பித்தார். சாதையா ஊர் தான் அவருக்கு. அதனால் அவர் என்னிடத்தில் கேட்டார், சாதையா எத்தனை வயதில் மரித்தார்? நான் இப்படியாக மருத்துவமனைக்கு போக வேண்டும் என்று நினைக்கவில்லையே, ஆனால் இப்படிப்பட்டதான ஒரு இக்கட்டு வந்துவிட்டதே, என்ன செய்வது எனக்கு தெரியவில்லை என்று என்னை பக்கத்தில் வைத்து கேட்டார். நான் சொன்னேன், ஒன்றும் கவலைப்படாதீர்கள். அல்லேலூயா. 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 ஏனென்றால் ஸ்தோத்திரம், தேவனுடைய ஸ்தோத்திரா ஊழியக்காரனாகிய மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வாகு 33:3 பரிசுத்தவான்களுடைய கரத்தில் இருக்கிறார், உடைய பாதத்தில் விழுந்து போதனை அடைகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான் நம்முடைய கரத்தில் இருந்த மனிதர். சங்கீதம் 91 தேவனுடைய மனுஷனாகிய மோசேயை எழுதி. அல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, அந்த மோசேயினுடைய வாழ்க்கையில தேவன் அவனோடு இருந்தார் என்று எழுதியிருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, தேவன் அவருக்கு நல்ல தரிசனத்தை கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, தேவன் அவனோடு பேசினார் என்று. அதோடு மாத்திரமல்ல, தேவன் அவனை பார்வோனுக்கு தேவனாக அனுப்பினார். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நான் உனக்கு தேவன், நீ யாருக்கு தேவன்? பார்வோனுக்கு தேவன். அல்லேலூயா. அதோடு மாத்திரமல்ல, நாம் அற்புதங்களை அடையாளங்களை செய்யக்கூடிய வல்லமைகளை பெற்ற மனிதன். அல்லேலூயா. இப்படி அவனை குறித்த ஏராளமான குறிப்புகளை நாம் அறிய முடியும். அல்லேலூயா. ஆனால் 120 வயது வரை அவன் கண்கள் என்ன செய்யவில்லை, இருளடையவில்லை, அவன் பலன் குறுகவில்லை. அல்லேலூயா. ஆனாலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கான யுத்தத்திலே சோத்ரா அவன் தேவனுக்கு நேராக கரங்களை விரிக்க முடியாதபடி வேதம் சொல்லுகிறது. அவன் பலன் குறையவில்லை, கண் இருளடையவில்லை என்று சொன்னாலும் அவன் கைகள் எல்லாம் சோர்ந்து. அந்த வேளையிலே அவனை ஊரும் ஆரோனும் தாங்க வேண்டியதாக இருந்தது. தாங்கி பிடிக்க முடியாத வேளைகளெல்லாம் இஸ்ரவேலர்கள் தோத்தார்கள். தாங்கி உயர்த்தின போதெல்லாம் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். அதனாலே எவ்வளவு பெரிய ஒரு சுத்தவனாய் இருந்தாலும் மகிமையிலே தேவனோடு காணப்பட்ட மோசே, அல்லேலூயா, மகிமையில மறுரூப மலையில ஆண்டவர் 12 சீசர்களை 3 பிரத்யேக சீசர்களை அழைத்து சென்றார். ஒன்று பேதுரு, யோவான், இன்னொன்று யாக்கோபு. அல்லேலூயா. அவர்கள் அந்த மறுரூப மலையிலே மோசேயையும் தரிசித்தார்கள், எலியாவையும் தரிசித்தார்கள். இங்கே இருப்பது நல்லது என்று சொன்னார்கள். அப்படிப்பட்டதான மகிமையிலே பிரவேசித்த மனிதன் சோத்ரா அவனுடைய சோத்ர நாட்களிலே அவன் கைகள் தளர்ந்தது என்று பாருங்கள். ஆகையாலே நான் சொன்னேன், அந்த பரிசுத்தவானுக்கு சோத்திரம், நீங்கள் சோத்திரம் மாறப்பட வேண்டாம். இப்படிப்பட்டதான சோர்வு வந்தபோது எங்களுடைய தலைமை போதகர் சாதையா அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னார், அவர்களுக்கு கன்னத்திலே ஒரு புண் வந்து அது ஒரு ஓட்டையாகிவிட்டது. 2-3 வருடங்கள் அப்படியாக தெய்வீக சுகத்துக்காக இருந்தார்கள். அது சுகமாகிவிட்டது. ஆகையாலே அவர்களிடத்தில் அந்த நாட்களிலே அநேகர் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், பரிசுத்தவான்களை சீர்திருத்தும்படி கர்த்தர் சில காரியங்களை அனுமதிக்கிறார். அதனாலே தான் நாம் சோத்திரம், உங்களுக்கு ஒன்றுமில்லை,
இது வியாதி இல்லை, பலவீனம் இல்லை. ஆண்டவர் சோத்திரம் உங்களை ஆராய்ந்து பார்வதற்கு செய்திருக்கிறார் சொன்ன அவருக்கு மிகுந்த சந்தோஷம். ஆகையாலே நாம் சிலர் பலவீனப்படும் போது, அல்லது சிலர் சுகவீனப்படும் போது, அல்லது சிலர் சோர்ந்து போகும்போது நாம் அவர்களை தாக்காதபடி தாங்க வேண்டியது அவசியம். அருமையானவர்களே, உலக பிரசித்தி பெற்றதான ஒரு மனிதன் நெப்போலியன் என்கிறவர். அவன் உலக பிரசித்தி பெற்றான். அலெக்சாண்டரை போல, அவன் புருசுலியை போல அவன் பெயர் பெற்றான். ஆனால் அவ்வளவு உலக பிரசித்தி பெற்றதான புருசுலி ஒரு கூட்டி அவனுடைய ஒரு காதலின் விஷத்தினாலே அவன் என்ன செய்தான்? மரித்து பெரிய பலசாலி. லேலூயா. ஒரு சிறிய விஷம் அவனை கொல்லும். அதுபோலதான் நம்முடைய வாயின் வார்த்தைகளும் கொல்லும் என்று வேதம் சொல்லுது. ஆகையாலே சொற்கள் மீதினாலே பாவமில்லாமல் போகாது என்று எழுதியிருக்கிறார். அன்றையும் மனிதர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவற்றின் நிமித்தம் நியாயத்தார் நிற்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று மத்தேயு 12:36 எழுதியிருக்கிறார். ஆகையாலே அந்த நெப்போலியன் என்கிற மனிதன் மரிக்கும் போது என்ன சொல்ல விரும்புகிறீர் என்று கேட்டபோது அவனுடைய சகாக்களுக்கு, அவனுடைய சீடர்களுக்கு, சிஷியர்களுக்கு அவன் சொன்னான், இன்றைக்கு நான், நாளைக்கு யாரோ, என்றைக்கோ ஒரு நாள் நீ என்று என்னுடைய மரண அந்த பெட்டியின் அருகிலே எழுதி வை, என்னை பார்க்க வருகிறவர்கள் அதை அறிந்து கொள்ளட்டும் என்று சொன்னார். அதுபோல இன்றைக்கு நாம் பலனாய் இருக்கலாம், நாளைக்கு பலவீனம் ஆகிவிடுவார்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆகாமல் இருந்தால் அவருடைய ஆகலாம், ஆகாமல். ஆகையாலே நாளைக்கு ஆகாமல் இருக்கலாம், ஆனால் இன்னொரு நாள் நாம் ஆகலாம், அன்றைக்கும் ஆகாமல் இருக்கலாம். அப்படி இருந்தால் கர்த்தருக்கு. ஆகையாலே இந்த காரியத்திலே நாம் ஒருவரை ஒருவர் நலன்களும் சொல்லாதபடி சோத்திரம் நாம் செய்ய வேண்டியதான காரியம் என்ன என்பதை குறித்து இந்த நாளிலே சில வார்த்தைகளை நாம் நம்முடைய பிரயோஜனத்துக்காக கேட்போம். கடந்த நாட்களிலே நான் ஒரு ஊழியர் கூடுகையிலே பிரசங்கித்த போது முதலாவது ஊழியம் சோத்திர கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று எங்களுக்கு சாதையா கற்றுக் கொடுத்தார். சன்னியாசிகளாக இருந்தால் முதலாவது கர்த்தருக்கு, இரண்டாவது ஜனங்களுக்கு செய்ய வேண்டும். ஆனால் குடும்பஸ்தர்களாக இருந்தால் முதலாவது கர்த்தருக்கும், இரண்டாவது குடும்பத்திற்கும், பிள்ளைகளுக்கும் செய்து அதன் பிறகு மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். சபைக்கோ மற்ற ஆத்துமாக்களுக்கோ செய்ய வேண்டும் என்று கற்றுக் அதையாலே நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை செலுத்தி, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய ஊழியமாகிய பாடலை பாடி, ஜெபங்களை செய்து, வேதவசனங்களை வாசித்து, தேவ சமூகத்திலிருந்து அவரை மகிமைப்படுத்தி, அதன் பிறகு நமக்கும், நம்முடைய குடும்பத்திற்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் போக நம்மளால் இயன்ற ஊழியத்தை செய்து ஆயத்தப்படுத்தி காவலாளியாயிரு என்றார். நாம் ஆயத்தப்படாமலோ நாம் இப்படியாக நாம் செய்வோமானால் அது நமக்கு பிரயோஜனமாகிறது. ஆகையாலே இந்த நாளிலே அருமையான நம்முடைய பிரயோஜனத்திற்காக, விசேஷமாய் சொல்ல போனால் என்னுடைய பிரயோஜனத்திற்காக முதலாவது பிரசங்கம் எனக்கு. ஆகையாலே கர்த்தருடைய கிருபையினாலே போன மாதத்தில் ஒரு ஊழியர் கூடுகையிலே பிரசங்கம் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். அருமையானவர்களே, ஆனால் கர்த்தர் கிருபையாய் பல அற்புதங்களையும் செய்கிறார். நான் போயிருந்தேன், ஒரு பிரதர் வந்தார், எனக்கு என்ன தெரிகிறதா என்று கேட்டார். நான் 5 வருடத்துக்கு பிறகு போனேன், கொரோனாவுக்கு போன பிறகு. அப்போ அவர் சொன்னார், எனக்கு தான் பிச்சு வியாதி இருந்தது. நான் நீங்கள் ஜெபிக்கும் போது சர்ப்பத்தை போல அதை சர்ச்சு முழுவதும் உருண்டேன். என்னுடைய பெயர் மோசன். ஆனால் நீங்கள் ஜெபித்ததிலிருந்து பிக்ஸு சுகமாகி இப்போ நான் ஊழியக்காரனாக இருக்கேன். கர்த்தர் அற்புதங்களையும் செய்கிறார். ஆகையாலே அருமையானவர்களே, தெய்வீக சுகங்களுக்காக நாம் தேவ சமூகத்திலே காத்திருந்தால் தெய்வீக சுகம் கிடைக்கும். அல்லது இயற்கையின் சுகம் இருக்கிறது, அது கிடைக்கும். இல்லது செயற்கையின் சுகம் கிடைக்கும். ஆனாலும் எல்லாம் அநித்தியமானது. ஆண்டவரே சொன்னார், உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பலன் இருக்கும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலே மோசேக்கு இருந்த பலனும் காலேபுக்கு இருந்த பலனும் அவருக்கு இருக்கிறது என்று எனக்கு இருக்குன்னு நான் சொல்றேன். அல்லேலூயா. உங்களுக்கு இருக்குது, இன்னொருவருக்கு இல்லை என்று நாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல. அதை நம்ம கம்பேர் பண்ணவே. வேதத்திலே ரோமருக்கு எழுதின புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், அவனவனுக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்கு மிஞ்சி. அப்போ ஒருவனுக்கு ஒரு தாளந்தனுடைய கிருபை இருக்கும், ஒருவனுக்கு 2 தாளந்தனுடைய கிருபை இருக்கும், இவருக்கு 5 தாளந்தனுடைய கிருபை இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையாலே நாம் நமக்கு நிகராக மற்றவர்களை என்ன செய்யக்கூடாது, கம்பேர் பண்ண. ஆகையாலே அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, நம்முடைய பிரயோஜனத்திற்காக சில வார்த்தைகளை இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க சொன்ன மாதிரி நான் 9:30 வரை எடுக்க போறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஊழியக்காரர்களா இருக்கு, நீங்க எல்லாரும் பிரசங்கம் பண்ணுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதனால இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு, என ஊழியக்காரர்களாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் ஊழியக்காரருடைய பிள்ளைகள் என்று அந்த ஒரு குரல் இருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையாலே ஆண்டவர் சீசருக்கு சொன்ன வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அருமையானவர்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், அருமையானவர்களே ஸ்தோத்திரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசித்தால் அங்கே கெத்செமனே என்னும் இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவு இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாழப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதாவது துக்கம் கொண்டு 38 வாசிங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருங்கள் என்று சொன்னார். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். விழித்திருங்கள் என்று இல்லை, விழித்திருந்து. இவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, நித்திரை மயக்கத்தில் இருந்தார். அப்படியாக இயேசு கிறிஸ்து சீசர்களை வந்து பார்த்தார். சீசர்கள் என்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவரோடு இருந்தவர்கள், அவருடைய ஊழியத்தை செய்ய நியமிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, ஜெபிக்க முடியாமல் தூங்கிட்டார். அல்லேலூயா. காட்டி கொடுக்கிற யூதாஸ் வந்து விட்டார். அல்லேலூயா. பிடிக்கிறவர்கள் வந்து விட்டார். அல்லேலூயா. ஆகையாலே அவர்கள் எல்லாம் பயந்து ஓடிவிட்டார். அல்லேலூயா. பேதுரு மறுதலித்து ஓடிவிட்டார். அல்லேலூயா. அநேகர் மீன் பிடிக்க ஓடிவிட்டார். காரணம் என்ன? அந்த விழித்திருந்து ஜெபிக்காதனால், இந்த பலன் இல்லாதனால் எல்லாரும் மறுதலித்து விட்டார்கள், யோவானை தவிர. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து மறுபடியும் தேடி வருகிறார். அல்லேலூயா. வந்து திடப்படுத்துகிறார், நான் உயிர் தெழுந்து விட்டேன். அல்லேலூயா. மறுபடியும் நான் பரலோகத்துக்கு போகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் எல்லாரும் என்ன செஞ்சிட்டு சோதனைக்கு உட்படுத்தி பட்டு என்னை மறுதலித்து விட்டீர்கள். ஆனால் ஒன்று செய்யுங்க, நீங்கள் சோத்திரம், அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லி 40 நாள் அளவும் அநேகருக்கு தரிசனமாகி 40ஆம் நாளிலே, கலிலேயராகி மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள், இந்த மனுஷன் எப்படி எழுந்தள்ளி போனாரோ அப்படியே திரும்ப வருவார் என்று சொல்லி அந்த அப்போஸ்தலர் 1:11 எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாக போய் 10வது நாளில் 50வது நாளிலே பரிசுத்த ஆவியை கொடுத்தார். அதை பெற்ற ஒவ்வொருவரும் அந்த இயேசுவுக்காக இரத்த சாட்சிகளாய் மரிக்கும் வரை வல்லமையான ஊழியத்தை செய்தார். அப்படியானால் அந்த சோதனை, அதைத்தான் உலகத்திலே சொல்லுகிறார்கள், மறுமுன் வந்த பிறகு காட்பது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. சோதனை வந்த பிறகு நம்மளால ஜெபிக்க முடியாது. வேதனை வந்த பிறகு நம்மளால ஜெபிக்க முடியாது. பலவீனம் வந்த பிறகு நம்மளால ஜெபிக்க முடியாது. அல்லேலூயா. ஆகையாலே ஆண்டவர் சோதர சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருங்கள் என்றார். அல்லேலூயா. அப்படியானால் இந்த வேத புத்தகத்திலே யாராலெல்லாம் சோதனை வருகிறது என்று நாம் தியானித்து பார்க்கின்ற பொழுது, அருமையானவர்களே, ஆதியாகமம் 22:1 பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார்.
அல்லேலூயா. 22:1 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அருமையானவர்களே, கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். தேவன் நீங்கள் வாசிப்பீர்களானால், அதாவது யாக்கோபு 1:12 ஆம் சோத்திரா, சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் ஒருவரை சோதிப்பதல்ல அல்லேலூயா என்று எழுதப்பட்டது. அல்லேலூயா. ஆனால் தேவன் சோதிக்கிறவர் அல்ல என்று சொல்லுகிறார். எதனாலே சோதிக்க மாட்டாரா? நீ பொல்லாங்கினாலே சோதிக்க. ஆனால் இந்த ஆபிரகாம் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா, பலி செலுத்துகிறானா என்று அவனை சோதித்து பார்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சோதனைகளை அவன் ஜெயித்தான். அல்லேலூயா. இன்னுமாக நீங்கள் யோபு 1ஆம் அதிகாரத்தை வாசித்தார். சாத்தான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், யோபுவை சோதித்தான். அல்லேலூயா. அப்ப தேவனாலே நமக்கு சோதனை. அல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. சோதனை சகிக்கிற மனுஷன் அவன் உத்தமன் என்று விளங்கினவன் என்பது கர்த்தர் நம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு ஆயத்தம் பண்ணின ஜீவத்தில். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? சோதனை வேளையில, சோதனை என்கிற பரீட்சையின் வேளையில நாம் மிகவும் பொறுமையாக, மிகவும் நிதானமாக, மிகவும் கவனமாக இருந்து நாம் அதை ஜெயிக்க, அதை நிறைவேற்ற பிரயாசப்பட. அல்லேலூயா. தேவனாலே சோதனை, பிசாசாலே சோதனை. அல்லேலூயா. பிசாசு வியாதியை கொண்டு போட்டு அவரை சோதித்தான், எல்லாவற்றையும் இழந்து போக பண்ணினான். அல்லேலூயா. அதற்கு அளவே கிடையாது. அல்லேலூயா. ஆனாலும் யோபு பொறுமையாக இருந்து அந்த சோதனையை ஜெயித்தான். அவன் சொன்னான், நான் சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையாலே இயேசு சோதனையை ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். இங்கு ஆம் சோத்ரா, ஆம் ஆபிரகாம் சோதனையை ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். யோபு சோதனையை ஜெயித்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு சோதனையை வைத்தார். ஒரு பழத்தை அவர் சோதனையாக வைத்தார். ஆனால் அந்த சோதனையிலே அந்த ஏவாள் விழுந்து போகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் அந்த பழத்தை நாம் பார்க்கவோ, பறிக்கவோ, புசிக்கவோ, எடுத்துக்கொள்ளவோ கூடாது என்று சொன்னார். ஆனால் ஆண்டவர் விளக்கின அந்த விருட்சத்தின் கனியை அவள் முதலாவது பார்த்தார். அல்லேலூயா. இரண்டாவதாக அதை இச்சித்தார். மூன்றாவதாக அதை பறித்தார். நான்காவதாக அதை புசித்தார். ஐந்தாவதாக ஆம் சோத்ரா அதை ருசித்தார். ஆறாவதாக தன்னை கெடுத்தார். ஏழாவதாக ஆதாமுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. 7 காரியங்கள் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனையில ஆம் சோத்ரா உண்டாகிற காரியங்களை பார்க்க. அல்லேலூயா. அதனாலே அவர் சபிக்கப்பட்டு போனார், துரத்தப்பட்டு போனார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகையாலே இந்த சோதனையிலே நாம் தப்புவதற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இப்படி இன்னும் அநேகருடைய சோதனையை பார்க்கிறோம். அந்த யோசேப்புக்கு வந்த சோதனையிலே வஸ்திரத்தை விட்டு ஓடி தன்னை காத்து கொண்டார். சிறைச்சாலை வந்தது, அங்கேயும் கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையாலே நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வருகின்ற பொழுது அல்லேலூயா, வேதனைகள் வரத்தான் செய்யும், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், பாடுகள் வரத்தான் செய்யும். நம்முடைய ஆண்டவர் சோதனையிலே வேதனைப்பட்டார், வேதனையிலே சாதனை செய்து ஜெயமடைந்தார். ஆகையாலே இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தபோது சோதனைக்காரன் வந்தான், சோதித்தான், 3 வார்த்தைகளை சொன்னார், அவனை ஜெயித்தான், மறுபடி போய்விட்டான். அப்புறம் ஒரு நாள் வருகிறான், ஆண்டவர் சொல்லுகிறார், பிரபஞ்சத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒண்ணும் இல்லை என்று அவன் போய்விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் நீங்களும் நானும் சோதனை ஜெயிக்கும் போது, மறுபடி சத்துரு வரும்போது நம்மை பார்த்து இவனை நம்மளால என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. அதனாலே அருமையானவர்களே, சோத்திர இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று. அப்படியானால் நான் எதற்காக ஆண்டவர் சொன்னார் என்றால், ஆண்டவர் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது யாக்கோபு 5:16-13 வாசிக்கும் போது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அல்லேலூயா.
ஆகையாலே துன்பப்படுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம கணவனார் துன்பப்பட்டாலும் சரி, நம்ம மனைவி துன்பப்பட்டாலும் சரி, நம்முடைய பிள்ளைகள் துன்பப்பட்டாலும் சரி, நாம் ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு ஊழியக்காரருடைய நிலைமை ஒரு சோத்திர கேள்விக்குறியாய் இருக்கிறது. மற்றவர்கள் துன்பப்படும் போது அவர்களுக்காக ஓடுகிறதை பார்க்கிறோம், பிரயாசப்படுகிறதை பார்க்கிறோம், நேரங்களை செலவு பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய சோத்திரம் மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ ஒன்று என்று சொல்லுகிற போது சோத்திரம் சத்துரு மனதிலே பலவிதமான வார்த்தைகளை வைத்து அவர்களை மனதை கெடுத்து விடுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியரில் சொல்லும்போது சொல்லுகிறார், ஏவாளுடைய மனம் கெடுக்கப்பட்டது போல உங்கள் மனமும் கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்து இருக்கிறேன். மனதை யாரு கெடுத்தானா? யாரு கெடுத்தானா? பிசாசு கெடுத்தான் ஏவாளுடைய மனதை. அல்லேலூயா. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அதுபோல இன்றைக்கு அநேகருடைய மனதை என்ன செய்யறான்? பிசாசை குறித்து நிறைய சொல்லி பவுல் சொல்றாரு, அதாவது பிரபஞ்சத்தின் அதிபதி உங்கள் கண்களை என்ன செய்யலாம்? அதனால மற்றவர்கள் படுகிற துன்பங்களை பார்க்க விடாதபடி அநேகருடைய கண்ணை என்ன செய்யலாம்? மற்றவருடைய துன்பங்களை கஷ்டங்களை அறிய விடாதபடி மனதை என்ன செய்யலாம்? அதனால பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் என்று சொல்றேன். ஆகையாலே முதலாவது சோதனைக்கு உட்படாதபடி ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை ஒருவர் சோதனையிலே இருக்கிறார் என்று சொன்னார், ஒரு இக்கட்டிலே இருக்கிறார் என்று சொன்னார், ஒரு நெருக்கத்திலே இருக்கிறார் என்று சொன்னார், அவர்களை தாக்காதபடி துன்பப்படுகிறவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அதே யாக்கோபு 5:16 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவருக்கு ஒருவர் குற்றங்களை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்கள். சோதரம். அதனால ஒருவருக்கு ஒருவராக ஜெபம் பண்ணணும். இன்றைக்கு நாம் நினைக்கிறோம் எனக்கு யாரும் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. நீங்க 2 தெசலோனிக்கர் 5:23, 25 நினைக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எங்களுக்காக 14 நிருபங்களை எழுதினவர், மரித்தவரை உயிரோடு எழுப்பினவன், அநேக ஊழியக்காரர்களை எழுப்பினவன், சபைகளை ஸ்தாபித்தவன், தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவன், தேவனுக்கு அடுத்தபடியாக என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னவன், வேற யாருமே இல்லை. அல்லேலூயா. அப்பேற்பட்ட மனுஷன் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவராக இயேசு சொன்னாங்க, சிறுவரில் ஒருவனையும் நீங்கள் என்ன செய்யாதீங்க. அல்லேலூயா. ஆகையாலே நாம் ஒருவரையும் அற்பமா எண்ணக்கூடாது. ஆகையாலே ஊழியக்கார மனைவிக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஊழியக்கார மனைவி சோத்திரம் கணவருக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஊழியக்காரருக்கு மனைவி சேர்ந்து பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். அப்படி ஜெபம் பண்ணினால் சத்துரு உங்களையும் ஜெயிக்க முடியாது. ஆகையாலே முதலாவதாக நாம் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, சோதனை ஜெயிப்பதற்காக நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? துன்பப்படுகிறவர்களுக்காக. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சோத்திர எபிரேயர் 1:18 வாசிக்கிறோம், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டது நிமித்தம் பாடுபடுவதற்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவருக்கு தாங்க சோதனைப்படுவதோட வேதனை தெரியும். ஏன்னா அவர் தான் சோதிக்கப்பட்டார். ஆனால் நமக்கு சோதனை வராது இருக்கிற வர மற்றவருடைய சோதனை நமக்கு தெரியாது. மற்றவருடைய வேதனை, மற்றவருடைய கஷ்டம் தெரியாது. நாம ஏதாவது ஒண்ணு ஆறுதலை சொல்லுவோம், ஏதாவது ஒண்ணு தைரியத்தை சொல்லுவோம். அல்லேலூயா. அதையாலைத்தான் அருமையானவர்களே, நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? துன்பப்படுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஒருவருக்கு ஒருவராக ஜெபம் பண்ண வேண்டும். கொலோசியர் 4:2 வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான்காவதாக நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த சோத்திர லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். நியாயம் செய்யும் வரை
விடுதலை செய்யும் வரை, அற்புதம் செய்யும் வரை, குணமாக்கும் வரை. அல்லேலூயா. வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரிகளுடைய கண்கள் எஜமாட்டியை நோக்கி இருக்குமா போல, எங்கள் கண்கள் நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை உம்மையே நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. அருமையானவர்களே, நாம் இப்படியாக ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்தபடியாக அந்த யூதா 20 வாசிக்கிறோம், நீங்களோ உன் பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுங்கள் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியாக நாம் அடுத்தபடியாக வாசிக்கின்ற பொழுது யோவான் 14:6 வாசிக்கிறோம், இயேசுவின் நாம் 14:14 என் நாமத்தினாலே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. 13:14 எதை கேட்டாலும் அதை இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், அருமையான ரோமர் 15:32 நான் ஜெபத்திலே போராடுகிறது போல நீங்களும் போராட வேண்டும் என்று வேண்டுகிறேன். அருமையானவர்களே, இப்படியாக போராடினால் வேதம் சொல்லுகிறது நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. எலியா என்கிற மனுஷன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்து கர்த்தரை நோக்கி கருத்தாய் ஜெபம் பண்ணினான். நம்முடைய ஜெபம் கருத்தான ஜெபமாய் இருக்க வேண்டும். ஜெபத்தை குறித்து ஏராளமான வார்த்தைகள் இருக்கிறது. வீண் வார்த்தைகளை அளப்பாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையாலே நாம் கவனமாக தேவ சமூகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் அந்நிய பாஷையிலே 10,000 வார்த்தைகளை பேசினாலும் உமக்கு பிரியமான 5-6 வார்த்தைகளை பேசுவதே நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஆகையாலே நாம் திரளான வார்த்தைகளை பேசுவதை விட 5-6 நல்ல வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெபிப்போம். அந்த ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். இப்படியாக நீங்களும் நானும் நான் என்ன சொல்கிறேன் என்றால், மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. நாம் முதலாவதாக ஆண்டவர் சொன்னது நீங்கள் சோதனைக்குள் படக்கூடாது. இரண்டாவதாக நம்முடைய குடும்பம் சோதனைக்குள் படக்கூடாது. உங்கள் குடும்பம் மாத்திரமல்ல, உங்கள் எதிரியாளியான பிசாசானம் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுந்தலாமோ என்று சுற்றி வகை தேடிக்கொண்டு, அப்படியாகத்தான் யோபின் குடும்பத்தின் மேல் அவன் கவனம் வைத்தான். இன்றைக்கும் ஊழியக்காரராகி நம்ம மேலதான் அவன் கவனம் வைப்பான். நம்மளதான் கெடுக்காம ரொம்ப பிரயாசம். நம்மளை கெடுத்தாதான் 10 பேருக்கு சுவிசேஷம் சொல்ற தடைப்படும். நம்மளை ஜெபித்தாதான் 10 பேருக்கு சோத்ரா விடுதலை கிடைக்கிறது தடைப்படும். நம்மளை கெடுத்தாதான் 10 பேருக்கு வருகிற சோத்ரா அந்த சபையில கொண்டு சேர்க்கிற காரியம் குறைபடும். அவன் மிகவும் தந்திரம் உள்ளவன் என்று வேதம். ஆகையாலே நம்ம இப்படியாக செய்து நம்முடைய சமாதானத்தை கெடுத்து நம்முடைய ஊழியத்தை செய்ய விடாதபடி நம்மை கெடுத்து. ஆகையாலே இந்த காரியங்களிலே நாம் மிகவும் கவனமாயிருந்து, மிகவும் ஜாக்கிரதையாயிருந்து, மிகவும் விழிப்பாயிருந்து நாம் சோதனைக்குள் விழக்கூடாது. சோதனைக்குள் விழுந்தவர்களுக்காக நாம் என்ன செய்யக்கூடாது? அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகையாலே அருமையானவர்களே, இப்படியாக நாம் ஜெபிக்கும் போது நமக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்கள் ஏராளம். இப்போ நமக்கு சமயம் 9:15 ஆயிடுச்சு. அதனாலே நாம் இப்படி ஜெபம் பண்ணும் போது நமக்கு உண்டாகிற ஒரு 7 பேர்களுடைய ஜெபத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று வந்தேன். அவர்கள் எல்லாரும் பெற்றுக்கொண்டார். மல்கியா 1:9 சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த ஒரு வசனத்தை வாசியுங்கள். அதன் தலைப்பிலே தான் 7 பேர் பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அந்த ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். மல்கியா 1:9. இப்பொழுது தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள். தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள். அப்பொழுது நம்ம மேல் இறங்குவார். அப்பொழுது அவர் நம்ம மேல் இறங்குவார். அல்லேலூயா. இப்படியாக கெஞ்சி ஜெபித்த ஒரு 7 பேரை குறித்து நான் உங்களோடு சொல்ல வந்தேன். அல்லேலூயா. அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் இறங்கி
பேர் வேணுமா? அருமையானவர்களே, முதலாவதாக நீங்கள் வாசிப்பீர்களானால் நீங்கள் வேத புத்தகத்திலே அந்த 7 பேர் கெஞ்சினதிலே முதலாவது ஒரு மனிதனை பார்ப்போமானால், ஆம் சோத்திரம், ஓசியா 12:3 ஆம் சோத்திரம், அவன் என்ன செய்தான்? அவரை நோக்கி அழுது கெஞ்சி மன்றாடி போராடி மேற்கொண்டான். யாக்கோபை குறித்து சொல்லணும். தூதனானவரோடு அவன் போராடி அழுது என்ன செய்தான்? கெஞ்சினான். அதனாலே நடந்தது என்னவென்றால், கர்த்தர் அவனை இஸ்ரவேலாய் மாற்றினார். கர்த்தர் அவனை தொட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அவனை தொட்டார். யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் தேவனுடைய பிரபுவாய் மாற்றினார். அல்லேலூயா. ஜெபத்தினால் மாறுதலை உண்டாகும். அங்கு லாபான் பிடிக்க வருகிறார். உடன்படிக்கை பண்ணி என்ன செய்கிறார்? திரும்பி போகிறார். கர்த்தர் அங்கே அவனை என்ன செய்கிறார்? எச்சரித்து அனுப்புகிறார். அல்லேலூயா. ஜெபத்தினாலே உங்களை பிடிக்க வருகிற சத்துருவை கர்த்தர் எச்சரித்து திருப்ப, அந்த பலவீனத்தை கர்த்தர் திரும்ப. அல்லேலூயா. இங்கு ஏசா 400 பேரோட அவன் மறுநாள் அவன் என்ன செய்வேன்? கொண்டு போடுவேன் என்றார். ஆகையாலே முன்னே போக பயம், பின்னே போக பயம். ஆகையாலே யாபோக் ஆற்றண்டையிலே, யாபோக் என்றால் வெறுமையாக்கு என்று அர்த்தம். தன்னை வெறுமையாக்கி வானத்தை நோக்கி பின்னால பார்க்கவும் பயம், முன்னால பார்க்கவும் பயம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட இக்கட்டிலே அவன் கர்த்தரை நோக்கி கெஞ்சினா, அழுதா, போராடி ராம் முழுவதும் ஜெபித்த முதல் இரவு ஜெப வீரன் அவன். அல்லேலூயா. அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் மாறுதலை உண்டு பண்ணினார். அல்லேலூயா. வழியை அவனுக்கு திறந்தார். அல்லேலூயா. நல்மனம் பொருந்தும்படி செய்தார். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் நல்மனம் பொருந்தும்படி செய்யும். ஏசாவின் கசப்பை மாற்றினார். லாபானின் மனதை மாற்றினார். யாக்கோபை மாற்றினார். மாறுதல் உண்டா? எதனால? நம்ம பேசுறதுனால ஒண்ணா, இன்னும் கடினதான். ஆகையாலே முதலாவதாக கெஞ்சி ஜெபித்த மனிதன் யாக்கோபு. யாக்கோபு என்றால் சோத்திரம் எத்தன் என்று அர்த்தம். தட்டி வீழ்த்துகிறவன் என்று அர்த்தம். மாம்சத்துக்குரியவன் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆனா இஸ்ரவேல் என்றால் தேவனின் தாசன், என்னால் மறக்கப்படுவதில்லை, உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது, தேவனுடைய பிரபு என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆகையாலே அவனை கர்த்தரபடியாக மாற்றினார். 20 ஆண்டுகள் இல்லாத ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஒரு ராத்திரியின் ஜெபத்திலே மாற்றினார். அல்லேலூயா. 20 வருஷம் இல்லாத மாற்றம். அல்லேலூயா, அல்லேலூயா. 20 வருஷம் இல்லாத ஒரு இருந்த பயத்தை மாற்றினார். ஏசா மேல் இருந்த பயத்தை மாற்றினார். லாபான் மேல் இருந்த பயத்தை மாற்றினார். இன்றைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு பயம் இருக்கலாம், வியாதியை குறித்தோ இல்லை ஏதோ ஒரு பிள்ளைகளை குறித்தோ, நமக்கு எல்லாருக்கும் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் அதை மாற்றணும்னா நீங்க மாத்திரம் இல்லை, நானும் தேவ சமூகத்தில் எழுதுகிறேன். நீங்கள் 1 சாமுவேல் 24 ஆண்டவர் அந்த தாவீதிடத்திலே கேட்டபோது, கொள்ளை நோய் வேண்டுமா, பஞ்சம் வேண்டுமா, அல்லது யுத்தம் வேண்டுமா என்று கேட்டபோது, மகா இடுக்கண்கள் அகப்பட்டிருக்கிறதை காண்கிறேன், இப்பொழுது நான் கர்த்தருடைய பாதத்திலே விழுவேனாக. விழுந்தான். கர்த்தருடைய தயவு உண்டான். நீங்களும் நானும் இப்படிப்பட்ட கொள்ளை நோயினாலேயோ, இப்படிப்பட்ட பஞ்சங்களினாலேயோ, இப்படிப்பட்ட பலவிதமான யுத்த போராட்டங்களினாலோ தவித்துக் கொண்டிருக்கலாம். சிக்கி சின்னாபின்னமாக்க நொறுக்குதல் மேல் நொறுக்கப்பட்டிருக்கலாம், விழுகை மேல் விழுகைக்குள் போய் கொண்டிருக்கலாம், துக்கத்தின் மேல் துக்கத்துக்குள் போய் கொண்டிருக்கலாம், போராட்டத்தின் மேல் போராட்டத்துக்குள் போய் கொண்டிருக்கலாம். அவைகள் மாற வேண்டுமானா துர்ச்செய்தி மேல் துர்ச்செய்தி, துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு வந்தது, சமாதானத்துக்கு காத்திருந்தேன், கசப்பு வந்தது. வெளிச்சத்துக்கு காத்திருந்தேன், இருள் வந்தது. நான் சொல்லல, வேதம் தான். ஆகையாலே இப்படிப்பட்டவைகள் மாறுவதற்கு யாக்கோபை போல நாம் ஜெபத்திலே இரண்டாவதாக வாசிக்கின்ற பொழுது என்னாகமத்தின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கு மிரியாமை குறித்து சொல்லப்பட்டு 12ஆம் அதிகாரம் 13-15 வாசித்தார். அவளுக்காக அவன் கெஞ்சி ஜெபித்தார். அல்லேலூயா. யாருக்காக? மிரியாம் ஒரு தீர்க்கதரிசி.
ஆனால் ஆம் சோத்திரம், மோசேக்கு சமமாக எண்ணி, மோசேயை அற்பமாக எண்ணி, மோசேக்கு விரோதமாய் உருவெடுத்தபடியாலே கெஞ்சினான். ஆண்டவர் குணமாக்கத்தான் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதை குணமாக்கினார். அல்லேலூயா. அப்படியானால் அருமையானவர்களே, மோசே கெஞ்சினான். இங்கு முதலாவது பார்த்தோம், யாக்கோபு கெஞ்சினான். யார்கிட்ட கெஞ்சினான்? கர்த்தரிடத்துல கெஞ்சினான். எங்களுக்கு ஊழியக்காரர் சொல்லி கொடுத்தாங்க, தேவனிடத்துல கெஞ்சிறவன் மனுஷனிடத்துல கெஞ்சண்டா, மனுஷனிடத்துல கெஞ்சிறவன் தேவனிடத்துல கெஞ்ச மாட்டான். நாம இனி தேவனுடைய பாதத்தை பிடிச்சு கெஞ்சணும். பிள்ளைகளுடைய மனதை மாற்று. நீங்க இல்லை, நான் அப்பா கணவனாருடைய மனதை, அப்பா என் பெற்றோருடைய மனதை, அப்பா என் பிள்ளைகளுடைய மனதை மாற்று. நாம் கதற வேண்டியதா இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி காலத்திலே வந்துடும், கொடிய காலங்கள் தான் வரும் என்று அறிவாயாக என்று சொன்னார். ஏனென்றால் மனுஷர்கள் தற்பிரியராக தான் இருப்பார்கள், பணப்பிரியராக தான் இருப்பார்கள், வீம்புக்காரராகத்தான் இருப்பார்கள், அகந்தை உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள், கீழ்ப்படியாதவர்களாகத்தான் இருப்பார்கள், சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் கீழ்ப்படியாதவர்களாயும் இப்படி 19 காரியங்களே சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காலகட்டத்திலே தான் நாம் இருக்கோம். ஆகையாலே அருமையானவர்களை நாம் அதிகமாக கர்த்தருடைய பாதத்திலே கெஞ்ச வேண்டும். முதலாவது மாற்றத்தை தருவார், இரண்டாவது சுகத்தை தருவார் கெஞ்சும் போது. மூன்றாவதாக சங்கீதம் 30:10-11 வாசிப்பீர்களானால், தாவீது தன்னுடைய வியாதி காலத்தில் என்ன செய்கிறான் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 30:10-11 வாசிங்க. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேன், உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார், என் மகிமையை மாற பண்ணுவார். சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவர் 40:41 மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார். இன்றைக்கு நீங்களும் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறீர்கள், உங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறீர்கள், உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ண வேண்டுமா? நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பாதத்திலே. அந்த தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 6 நான் பெருமூச்சினாலே இளைத்து போனேன், ராம் முழுவதும் கட்டிலை ஈரமாக்கியேன், படுக்கையை நினைக்கிறேன், கண்ணீராலே நினைக்கிறேன். அவனை போல கண்ணீர் விட்டவங்க யாரும் இருக்க முடியாது. கண்ணீராலே என் கண்கள் குழி விழுந்து போயிட்டு. ஆகையாலே அருமையானவர்களே, மூன்றாவது உங்கள் புலம்பலை மாற்றுவார். புலம்பல்னா இன்னும் சொல்ல போனா நம்ம பைத்தியக்காரியா ஆயிட்டோம்னு அர்த்தம், பைத்தியக்காரனா ஆயிட்டோம்னு புலம்ப ஆரம்பிச்சாங்க. அதனால நமக்கு கொடுக்கப்படுற பட்டம் என்னதான் கொடுப்பாங்க? மனநல பாதிக்கப்பட்டிருந்தா நமக்கு கொடுப்பாங்க, மெண்டல் ஆயிட்டுன்னு தான் சொல்லுவாங்க, பைத்தியம் ஆகிட்டு தான் சொல்லுவாங்க. நம்மளை பைத்தியக்காரி ஆக்கிடுவாங்க, பைத்தியக்காரன் ஆக்கிடுவாங்க. அப்படியானால் அருமையானவர்களே, நீங்களும் நாங்களும் அதையும் மாற பண்ணக்கூடியவர். எங்களுடைய சபையில 22 வருடம் மனநல பாதிக்கப்பட்ட மகளை கர்த்தர் குணமாக்கி அவளுக்கு 42 வயதில் திருமணம் செய்து இன்றைக்கு 4 வயதில் ஒரு குழந்தை இருக்கார். இந்து குடும்பம். ஆம், ஆண்டவர் ஏராளமான அற்புதம் செய்கிறார். ஏராளமான அற்புதம் செய்தார். அதான் முதலாவது யாக்கோபு கெஞ்சினான், இரண்டாவதாக மோசே கெஞ்சினான். அண்ணா, அதாவது மிரியாம் கெஞ்சல, அவன் மிரியாமுக்காக அவன், ஏன்னா சகோதரி,
அல்லேலூயா. ஆகையால இப்படி நாம் மூன்றாவது தாவீது கெஞ்சினான், புலம்பலை மாறு பண்ணினான். நான்காவதாக ஐயா கேட்டதுனால சொல்றேன், தானியேல் 9:17 வாசிப்பீர்களானால் அங்கு தானியேல் அந்த ஜனங்களுக்காக கெஞ்சி ஜெபிக்கிறான். அல்லேலூயா. சிறை இருப்பை மாற்றினார். அல்லேலூயா. 17 இருக்கா பாருங்க. அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு போதும், அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு அல்லேலூயா அல்லேலூயா அவனுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்று. அல்லேலூயா. தானியேல் ஆம் சோத்திரம் அந்த புஸ்தகத்தை படித்து அதை சிறையிருப்பின் காலம் எப்படி என்று சொல்லி அறிந்து கொண்டு அதற்காக ஜெபித்தான். 21 நாள் உபவாசித்து ஜெபித்தான். ஆம், அதாவது பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி அந்த பதிலை தடுத்து கொண்டிருந்தான். ஜெபத்தை விடாதபடி அவன் ஜெபித்து கொண்டிருந்தபடியா மறுபடியும் தூதனை அனுப்பி யுத்தம் பண்ணும்படி செய்தான். உங்களுக்காக தூதர்கள் வருவார். உங்க சொந்த பந்தம் ஏன் சொந்த பந்தம் வரல, வராமல் போகல, மறந்துருக்கலாம். இனபனதெல்லாம் என்னை மறந்து விட்டார்கள் என்று யோபு சொல்கிறார். அல்லேலூயா. ஆனால் உங்களுக்காக தக்க தூதனை அவன் ஒரு தூதன் 185,000 பேரை சங்கரித்தான் என்று பழைய ஏற்பாட்டில். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அவரை பிடிக்க வரும்போது நான் வேண்டிக் கொண்டால் அநேக தூதர்களை அனுப்புவார் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆகையாலே அருமையானவர்களே, இவன் கெஞ்சினான். ஆகையால் தூதனை அனுப்பி அந்த தடைகளை உடைத்தான். தடைகளை உடைத்தான். சிறையிருப்புகளை உடைத்தான். வெண்கல கதவுகளை உடைத்தான். இரும்பு சங்கிலிகளை உடைத்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ரங்கத்தில் உள்ள பொக்கிஷங்களை ஒளிப்படத்தில் உள்ள மறைபொருளை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. கெஞ்சி ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. அடுத்தபடியாக நீங்கள் வாசிப்பீர்களானால் 1-2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33:12 மனாசே கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. 33:12 வருகிறது, 34:27 வருகிறது. நெருக்கப்படுகையிலே. அல்லேலூயா. எப்பெல்லாம் கெஞ்சணுமா? நெருக்கப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் நெருக்கப்படலாம், நீங்கள் ஒடுக்கப்படலாம். அல்லேலூயா. நீங்கள் நசுக்கப்படலாம், நீங்கள் குற்றம் சாட்டப்படலாம், நீங்கள் பொய்யா சொல்லப்படலாம். அல்லேலூயா. 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 ஆண்டவர் சொன்னார், பொய்யா சொல்லுவார்கள் சந்தோஷப்பட்டு கை கொடுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன். அல்லேலூயா. ஆகையாலே அருமையானவர்களே, நெருக்கப்படுகையிலே மனாசே. மனாசே என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? பழையவைகள் எல்லாம் கர்த்தர் மறக்கப்படினார். மனாசே என்று பெயர். அல்லேலூயா. யோசேப்பின் குமாரன் பெயர் மனாசே. அல்லேலூயா. அதுபோல இந்த மனுஷனுடைய பெயர் மனாசே. அல்லேலூயா. மனாசே என்றால் முந்தினவைகள் எல்லாம் மறக்கப்படினார். மோசே யோசேப்பினுடைய கசப்புகளை எல்லாம் மறக்கப்படினார் என்று சொல்லி அவன் மனாசே. பழையவைகள் எல்லாம் மறக்கப்படினார் என்று மனாசே என்று. அல்லேலூயா. நீங்களும் நானும் வேதம் சொல்லுகிற முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், போதுமானவர்களை சிந்திக்க வேண்டாம். அல்லேலூயா. இதோ பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி லக்கை நோக்கி ஆசையாய் ஓடு. அல்லேலூயா. அருமையானவர்களே, மனாசே கெஞ்சினான். ஆண்டவர் காரியத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? அவன் நெருக்கத்தை மாற்றினார். அல்லேலூயா. உன் உபத்திரவத்தை மாற்றுவார், உன் குறைவுகளை மாற்றுவார், உன் பிரச்சனைகளை மாற்றுவார், உன் கண்ணீரை மாற்றுவார், உன் தரித்திரங்களை மாற்றுவார், உன் வறுமைகளை மாற்றுவார். சங்கீதம் 114:8 நினைக்கிறேன். ஒரு வசனத்தை வாசிங்க. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று இன்னும் கண்மலையை தண்ணீர் தடமாகவோ நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். ஆண்டவர் கற்பாறையை மாற்றுகிறார், வனாந்தரத்தையே மாற்றுகிறார், தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், பலவீனத்தை பலனாய் மாற்றுகிறவர், குறைவை நிறைவாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. 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 கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. 31:15 எரேமியாவுல சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லேலூயா. ஆகையாலே அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறவைகளை மாற பண்ண
நீங்களும் நான் அவரை நோக்கி கெஞ்ச வேண்டும். அடுத்தபடியாக ஒரே ஒரு வசனம் வாசித்து முடித்து விடலாம். அருமையானவர்களே, சோத்திர ஆசாப்பை குறித்து சங்கீதம் 77 1-10 வரை வாசித்தா அவன் ஆண்டவரை நோக்கி கெஞ்சினான் என்று எழுதப்பட்டது. அல்லேலூயா. 7 பேரை சொல்லியிருக்கேன் கெஞ்சினவங்க. ஆசா. அல்லேலூயா. சங்கீதம் 77 1-10 வரை. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். போதும், என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். அல்லேலூயா. 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 ஆசா பாடகன். அல்லேலூயா. ஆசா துதிக்கிறவன். ஆசா தேவ மகிமை இறங்கி வர பண்ணுகிறவன். அவனுக்கு கெஞ்ச வேண்டியதாக இருந்தது. அல்லேலூயா. அதைத்தான் மல்கியா 1:9 சொல்லுகிறது. அவர் சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அவர் இறங்கு. வேற யாரும் நமக்கு இறங்க. எசேக்கியேல் 16 உன்னை சோத்திரம் இது பண்ண ஒரு கண்களும் உண்மையில் நோக்கமாக இருந்தது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கண்ணும் உன்னை என்ன செய்யல, நோக்கமா இருந்தது இல்லை. அல்லேலூயா. நானோ உன்மேல இரக்கம் கொண்டு என் வஸ்திரத்தை உன்மேல விரித்து இவ்விதமாய் உன்னை என்னுடையவனாக்கினேன். நான் ஆணையிட்டு உடன்படிக்கை பண்ணினேன், நீ என்னுடையவளான. அல்லேலூயா. வசனத்துல இருக்குதா? 16 1ஆம் அதிகாரத்துல இருந்து நீங்க 8-9 வரை வாசிக்கலாம். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் பிறப்பின் வர்த்தகமானது. அல்லேலூயா. அது போதும். அதுல நீங்க வாசிங்க. ஒரு கண்ணு உண்மையில பாருங்க, உனக்காக பரிதபித்து ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் ஒரு கண்ணும் உன் மேல என் மேல இறக்கா யாராயும் வந்து நமக்கு ஆறுதல் சொல்லியிருப்பாங்க, யாராயும் வந்து நம்மளை திடப்படுத்திருப்பாங்க, யாராயும் வந்து நம்மளை தைரியப்படுத்திருப்பாங்க, யாராவது வந்து நமக்கு என்ன செஞ்சிருப்பாங்க. ஒரு கண்ணும். ஆனா ஒரே ஒருவர் இருக்கிறார். ஒரே ஒருவர் உனக்காக உயிர் கொடுத்த ஒருவர், ஒரே ஒருவருக்கு அவனை உருவாக்கினவர், உனக்காக ரத்தம் சிந்தினவர் இருக்கிறார், உனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த ஒருவர் இருக்கிறார், உனக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார், உனக்காக திரும்ப வர போகிற ஒருவர் இருக்கிறார், உனக்காக வாஸ்தவத்தை உண்டு பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார். அவரை நோக்கி கெஞ்சுவோம், உங்கள் காரியங்கள் ஜெயமாயிருக்கும். என் வீடு நிதயா நீர் தங்காலயா, என் வீடு நிதயா நீர் தங்காலயா, ஜெபித்திடுவே துதித்திடுவே நீர் தங்கா ஆலயத்தில், ஜெபித்திடுவே துதித்திடுவே நீர் தங்கா ஆலயத்தில். அல்லேலூயா. அல்லேலூயா. இம்மட்டுமாக நல்ல போஜனத்தை சுசித்தீங்க. நாலவர்களை 10 வருடம் கேட்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு எனக்கு தான் அவர்கள் வாஞ்சியா இருக்கிறான். 10 பேர் வாஞ்சியா இருக்கணும். அவன் இடத்துல வாஞ்சியா இருக்கிறபடியா நான் விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா ஓய்வு கத்து உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார், பேசியிருக்கிறார். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. உயிர்ப்பிக்கிறார் உயிர்ப்பிக்கிறார் இயேசு நம்மை தாமே, கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் நமக்கு தாமே. உயிர்ப்பிக்கிறார் உயிர்ப்பிக்கிறார் இயேசு நம்மை தாமே, கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் நமக்கு தாமே. அல்லேலூயா. 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு,
பரிசுத்த ஆவியானவருடைய அன்னூனி அழைக்கும். விசேஷமாக அருமையான ராபின்சன் ஐயாவோடு, அருமையான பீலாசரோடும், அருமையான மூத்த மகள் கிருபாவும், இவான் அவர்களோடு, ரூத் அவர்களோடு, ஏஞ்சல் அவர்களோடு, நம் அனைவரோடு, ஒவ்வொருவரோடு அப்படி வருகை வைத்திருப்பதாக. கர்த்தருடைய ஆளை வாசிப்பாராக. இவர்கள் வேண்டுங்கள் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வச்சுருங்க. ஓகேயா? நல்லா ஒரு 10-15 ஊழியர்களை கூட்டி நல்லா ஐயாவை தான் நமக்கு எனக்கு பிரியமானவர் தான். ஏன் நான் கண்ணை மூடி எல்லா வசதியும் முதல் அக்கு வரைக்கும் முடிப்பார். அது நீங்கள் தான் தைரியம் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ மைக்கேல் பிரதர் வந்து நமக்கு இந்த பிள்ளைகளுக்கு இந்த பழத்தை எல்லாம் கொடுத்துருங்க.